Welcome to Tanu Science. In this video, we will learn the answers for answer briefly part from chapter 1 measurement of class 7th science first term. Question number 1, what are derived quantities? All other physical quantities such as length, breadth, distance, time, these are all example for physical quantities. So all other physical quantities which can be obtained by multiplying, dividing or by mathematical combining the fundamental quantities are known as derived quantities. ஸோ இப்போ இந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து அதாவது மல்டிப்ளை ஆகியோ இல்லை டிவைட் ஆகியோ இல்லை எனி மேத்தமெட்டிக்கலாக கம்பைன் ஆகியோ வந்தால் அதுதான் டெரிவேடிவ் குவான்டிட்டிஸ். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஏரியா. ஸோ ஏரியா அப்படின்னு சொன்னால் லென்த் இன்ட்டு பிரெத்து. ஸோ ஏரியா ஈக்குவேஷன் லென்த் இன்ட்டு பிரெத். அப்போ இந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் இந்த பேசிக் குவான்டிட்டிஸ் எல்லாம் மல்டிப்ளை ஆகிருக்குது. ஸோ மல்டிப்ளை ஆகிட்டு நம்மளுக்கு வர்றது வந்து டெரிவேடிவ் குவான்டிட்டிஸ். ஸோ ஏரியா இஸ் த டெரிவேடிவ் குவான்டிட்டிஸ். தென் ஒன் மோர் ஸ்பீடு. ஸோ ஸ்பீட் ஃபார்முலா டிஸ்டன்ஸ் பை டைம். ஸோ இப்போ இந்த ஸ்பீடு எப்படி வந்துருக்குதுன்னு சொன்னால் டிவிஷன் டிஸ்டன்ஸு டைமும் டிவைட் ஆனதுனால இந்த ஸ்பீடு வந்துருக்குது. அப்போது இந்த மாதிரி மல்டிப்ளை ஆகியோ இல்லை டிவிஷன் ஆகியோ வந்தால் அதுக்கு பேர் வந்து டெரிவேடிவ் குவான்டிட்டிஸ் அப்படின்னு பேர். Now we will see how to write. Physical quantity, the physical quantities which can be obtained by mathematically combining, that is multiplying and dividing. The fundamental quantities are known as derived quantities. Question number 2, distinguish between the volume of liquid and capacity of a container. First one, volume of liquid. Volume of liquid na இந்த வால்யூம் ஆஃப் லிக்விட் வந்து ஒரு கண்டெய்னரில் எந்த அளவுக்கு ஸ்பேஸ் எடுத்துக்குது. ஸோ இப்போ இந்த அளவுக்கு வந்து ஸ்பேஸ் எடுத்துக்குன்னா அதுதான் வால்யூம் ஆஃப் லிக்விட். ஸோ வால்யூம் ஆஃப் லிக்விட் நத்திங் பட் இஸ் ஈக்குவல் டு த வால்யூம் ஆஃப் ஸ்பேஸ் இட் ஃபில்ஸ் இன் த கண்டெய்னர். இப்போ என் வாட்டர் எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த வாட்டர் வந்து எந்த அளவுக்கு எடுத்துக்குது, அப்போ எந்த அளவுக்கு எடுத்துக்குதோ அதுதான் வந்து வால்யூம் ஆஃப் ஏ லிக்விட். நெக்ஸ்ட்டு கெப்பாசிட்டி ஆஃப் ஏ கண்டெய்னர். கெப்பாசிட்டி ஆஃப் ஏ கண்டெய்னர்னால் இந்த கண்டெய்னரால் எந்த அளவுக்கு மேக்ஸிமம் வால்யூம் ஆஃப் லிக்விடை வந்து ஹோல்டு பண்ண முடியும். இப்போ இது ஒரு கண்டெய்னர் எடுத்துன்னு இருக்கிறேன். இந்த கண்டெய்னரில் வந்து நான் வாட்டர் வந்து போர் பண்ணுறேன். ஸோ வாட்டர் வந்து எவ்வளோ போர் பண்ணால் மேக்ஸிமம் போர் பண்ணிட்டேன். ஸோ மேக்ஸிமம் எவ்வளோனா 100 ml போர் பண்ணியிருக்கிறேன். அப்போது இந்த கண்டெய்னரால் மேக்ஸிமமாக 100 ml வாட்டர் தான் ஹோல்டு பண்ண முடியும். அப்போ இந்த கெப்பாசிட்டி ஆஃப் த கண்டெய்னர்னால் 100 ml. ஸோ அந்த மாதிரி நம்ம நிறையா திங்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ 1 லிட்டர் எடுத்துக்கினா அதனால எந்த அளவுக்கு மேக்ஸிமமான லிக்விட் வச்சுக்க முடியும்னா 1 லிட்டர் லிக்விடை வந்து ஹோல்டு பண்ணி வச்சு. வால்யூம் ஆஃப் லிக்விட், த வால்யூம் ஆஃப் எ லிக்விட் இஸ் ஈக்குவல் டு த வால்யூம் ஆஃப் ஸ்பேஸ் இட் ஃபில்ஸ் இன் த கண்டெய்னர். கெப்பாசிட்டி ஆஃப் எ கண்டெய்னர், த மேக்ஸிமம் வால்யூம் ஆஃப் லிக்விட் தட் எ கண்டெய்னர் கேன் ஹோல்ட் இஸ் known as the capacity of the container. Next, question number 3, define density of objects. இப்போ இந்த பாக்ஸ் வந்து 1 யூனிட் வால்யூம் வச்சுக்கலாம். யூனிட் வால்யூம்னா எக்ஸாம்பிளுக்கு லென்த்து, அப்புறம் பிரெத்து, அதுக்கப்புறம் ஹைட்டு. அதாவது இந்த ஹைட்டு, இந்த லென்த்து, இந்த பிரெத்து எல்லாமே 1 மீட்டர் இருக்கும். அப்போ இது 1 யூனிட் வால்யூம்னு சொல்லலாம். இந்த யூனிட் வால்யூம் இருக்கிற பாக்ஸில் எந்த அளவுக்கு மாஸ் இருக்குதோ அதுதான் அந்த சப்ஸ்டன்ஸோட இல்லை அந்த ஆப்ஜெக்டோட டென்சிட்டி. ஸோ டென்சிட்டி அப்படின்னு சொன்னால் ஒரு யூனிட் வால்யூமில் எவ்வளோ மாஸ் இருக்குதோ அதுதான் அந்த டென்சிட்டி ஆஃப் தட் ஆப்ஜெக்ட். Now we'll see how to write. Density of objects is defined as the mass of the substance contained in unit volume. Question number 4, what is 1 light year? ஒரு லைட் இயர் அப்படின்னு சொன்னால் இது டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. எங்கே டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணால் அஸ்ட்ரானமிக்கல் பாடிஸ், இப்போ வானியல் பொருட்களோட தொலைவுகளை கண்டுபிடிக்கிறதுக்கு, இப்போது இரு நட்சத்திரங்களுக்கு இடைப்பட்ட தொலைவு, இல்லை எரிக்கற்களுக்கும் இல்லை நம்ம பூமிக்கு இடைப்பட்ட தொலைவு, இது போன்ற வானியல் பொருட்களை வந்து இடைப்பட்ட தொலைவுகளை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக லைட் இயரை வந்து பயன்படுத்துகிறோம். அப்போ 1 லைட் இயர் அப்படின்னு சொன்னால் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை லைட் இன் வேக்கம் டூரிங் த பீரியட் ஆஃப் 1 இயர். அப்போ ஒரு வருஷத்தில் லைட் வந்து வேக்கத்தில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுதோ அதுதான் 1 லைட் இயர். So 1 light year is defined as the distance traveled by light in vacuum during the period of 1 year. Now we will see how to write. 1 light year is defined as the distance traveled by light in vacuum during the period of 1 year.
Question number 5. Define astronomical unit. இப்போ சென்டரில் சன் இருக்கு, எர்த் revolves around the sun. This one we know everybody. Perihelion position, earth is very near to the sun. In aphelion position of the earth from the sun is far distance. அப்போ இங்கே நியரஸ்ட்டாக இருக்குது, இங்கே ஃபார்த்தஸ்ட்டாக இருக்குது. அப்போ ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் இருக்கும். அப்போ ஆவரேஜ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நம்ம 2ஆல் டிவைட் பண்ணுவோம். ஸோ த ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் சன் அண்ட் எர்த் இஸ் நோன் அஸ் அஸ்ட்ரானமிக்கல் யூனிட். அப்போ அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்னா சன்னுக்கும் எர்த்துக்கும் இருக்கிற ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் தான் astronomical unit. Now we will see how to write. One astronomical unit is defined as the average distance between the earth and sun. Thank you, students.